ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான லஞ்ச் பிளேட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு லஞ்ச் ரெசிபி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி 5 நாளுக்கு 5 விதமான லஞ்ச் ரெசிபி ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த மாதிரி ஹெல்தி லஞ்ச் பிளேட் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா ஹெல்தி ரெசிபீஸும் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இப்போ இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக சேப்பங்கிழங்கு நல்லா இந்த மாதிரி நிறைய மண் இருக்கும் இல்லையா, மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அதை நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசிலுக்கு மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு மட்டும் ப்ரெஷர் குக் ஆகட்டும். பாருங்கள், 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா லிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு அந்த சேப்பங்கிழங்கு ஸ்கின் பீல் பண்ண உங்களுக்கு வரும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்கிற கிழங்கெல்லாம் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் சீரகம், கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். கூடவே 2-3 பூண்டு பல்லை இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையுமே சேர்த்து அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா பாயில் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிற அந்த சேப்பங்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். நீங்கள் புளி சேர்ப்பீங்க அப்படின்னா தக்காளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நான் புளி சேர்க்கலை, அதனால் நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தக்காளி இப்போ நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிய வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குழம்பு தூள் தான் சேர்த்துருக்குறேன். இது வீட்டில் பண்ணது தான். நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ண குழம்பு தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கடையில் வாங்குறது தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த குழம்பு தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்து கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட சேப்பங்கிழங்கு குழம்பு சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். கொண்டக்கடலை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 7 மணி நேரத்துக்கு ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துட்டு கூடவே கொண்டக்கடலை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட கொண்டக்கடலை சூப்பர் சாஃப்டாக வெந்துடும். இப்போது தாளிக்கிறதுக்காக அதே குக்கரில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் போல் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பச்சை கடலை இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன், ஒரு வரமிளகா. நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த கொண்டக்கடலையை இதில் சேர்த்துட்டு கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் நம்ம பாயில் பண்ணோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் போல் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம், சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிங்கன்னா நம்மளோட கொண்டக்கடலை மசாலா சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் மசாலா மஸ்ட்டுங்க, அதோட ஃப்ளேவரே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணாலும் சரி, அது ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு சிக்கன் மசாலா வேணும் அப்படின்னா வெறும் மிளகாத்தூளை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு, ஓரமாக இருக்கட்டும். இப்போது முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு
முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸு சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி நான் அன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா 7-8 மணி நேரம் நல்லா ஊறின பச்சை பட்டாணியாக ஒரு விசிலுக்கு மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் பொரியலில் இந்த பருப்பும் பச்சை பட்டாணியும் சேர்த்து பண்ணுறது தான் ஹைலைட்டே. பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். சேர்த்து அந்த பாசிப்பருப்பும் முட்டைக்கோஸும் நல்லா வேகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆனதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கையளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. முட்டைக்கோஸ் வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டே போடாது. அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. நம்ம சேர்த்த அந்த பச்சை பட்டாணி அப்புறம் அந்த பருப்பில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் தான் இது. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது அதே பேனில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து இளநீ இருக்கு இல்லையா, ஒரு 2 இளநீ உடைச்சோம். அந்த 2 இளநியில் வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து கொஞ்சம் எலசாக இருந்துச்சு. ஸோ எலசான தேங்காய் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து தாளித்து சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது கூடவே வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வந்து சாதம் குக் பண்ண ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸில் தான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து மில்லட்டில் இல்லைனா வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து லன்ச் பிளேட் ரெடி பண்ணிடலாமா? எப்போவுமே வந்து உங்கள் பிளேட்டில் அந்த கேரட்டும் குக்கும்பரும் கண்டிப்பாக அந்த ஓரத்தில் 5 பீஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் தயிர் இருக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா சைட் டிஷ்ஷையுமே இதில் வச்சுட்டு ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு நான் சாதம் எடுத்துருக்கிறேன். அந்த பிளேட்டில் வச்சிடலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சேப்பங்கிழங்கு குழம்பு இருக்கு இல்லையா, அதையுமே வச்சிடலாம். நாளைக்கு ரசம் பண்ணல, குழம்பு ப்ளஸ் அந்த தயிரோட அப்படியே முடிச்சிட்டேன். ரொம்ப ஹெல்தியான ஒரு லன்ச் பிளேட் ரெசிபி தான். இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக உங்களால் சாப்பிடவே முடியாது. அந்த சைட் டிஷ்ஷு அப்புறம் குக்கும்பர், கேரட்டு, தயிர் இதெல்லாம் சாப்பிட்டாலே வந்து வயிறு நிறைஞ்சிரும். இதெல்லாம் சாப்பிட்டு சைட் டிஷ் மாதிரி அப்பப்போ வந்து இந்த சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. உங்கள் வயிறு கண்டிப்பாக ஃபில்லாக இருக்கும். இந்த லன்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.